தன்மையை நீங்கள் பார்க்கும்போது வேக்ஸியாக கிளாஸியாக இருக்கும், ரொம்ப ஷைனியாக. இதுதான் இந்த இலையோட ஸ்ட்ரக்சர். ரொம்ப அழகான ஒரு லீஃப் இது. இதை நம்ம ஃபுல் சன்லைட்டில் வச்சோன்னா இதோட தன்மை மாறிடும். வளர்க்கும் போது இதோட க்ரோத் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் பார்ஷியல் சன்லைட்டில் வச்சு வளர்க்கும் போது இதோட க்ரோத் நல்லாவே இருக்கும். அடிக்கடி ஒரு துணியால் இதோட லீஃபில் உள்ள டஸ்ட்டெல்லாம் நம்ம அப்பப்போ தொடச்சிட்டே இருந்தோன்னா தான் இது மாதிரி ஒரு கிளாஸியான ஒரு லீஃப் இருக்கும். அப்போ தான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடைபெறும், நிறைய ஷூட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஜிசி பிளான்ட்டுக்கு அடிக்கடி உரம் கொடுக்கலாமா அப்படின்னா தேவையில்லை. மாதம் ஒரு முறை என்பிகே உரம் கொடுத்தா போதும். கம்போஸ்ட் அப்படி இல்லைன்னா லீஃப் கம்போஸ்டோட கூடிய தொழு உரம், அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி வாட்டர்லேயும் ப்ரொபகேட் பண்ணலாம். நான் அந்த பெட்டியோல் தான் நான் எடுத்து இது மாதிரி வாட்டரில் வச்சுருக்கேன். இது 40 டேஸில் நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். ரைசோம் கூட ஃபார்ம் ஆகும். இதை மாதிரி லீஃப்லெட் எடுத்து வாட்டர்லேயும் ப்ரொபகேட் பண்ணலாம். 30 டேஸ் கிட்ட ரைசோம் ஃபார்ம் ஆகும். சாயில்லையும் நான் ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜிசி பிளான்ட் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஏர் பிளான்ட்டை வீட்டில் வாங்கி வளர்க்கலாம். அதுக்கான டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஈஸியாக சர்வே ஆகக்கூடிய இந்த ஒரு பிளான்ட்டை அதிகமாக தண்ணி கொடுக்காம வளர்த்தோன்னாலே இது நிறைய நேரம் நம்ம கூட வாழும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஜிசி பிளான்ட் நீங்கள் கூட வாங்கி வளர்க்கலாம். பெஸ்ட்டு ஏர் பியூரிஃபையர், ஆக்சிஜன் ரிலீஸ் பிளான்ட் அப்படிங்கிறதுனால இது வீட்டுக்கு ரொம்பவே அவசியம். வீட்டு உள்ளேயும் வளர்க்கலாம், வெளியிலையும் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.